வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசுந்தி. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பசும்பால் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். ஒரு சிட்டிகை குங்குமப்பூவில் கொஞ்சமாக பால் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. மிதமான தீயில வச்சு பாலை காய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் சேர்ந்துருக்க ஆடை எல்லாத்தையும் எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பால் கொதிக்கட்டும். இப்போ நம்ம நட்ஸ்லாம் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா பருப்பு, நம்ம ஊற வச்ச குங்குமப்பூவையும் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. பால் காய காய இந்த மாதிரி ஆடை சேர்ந்து வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மிதமான தீயில வச்சு பாலை காய்ச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ தீயை சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் பாலை சுண்ட விடுங்க. நான் இன்னைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துல, உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. இந்த பதம் வர வரைக்கும் பால் நல்லா சுண்ட விடுங்க. அவ்வளோதாங்க, மிக மிக சுவையான பாசுந்தி தயார். இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக பொடித்த பாதாம் பிஸ்தா பருப்பு சேர்த்து நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள்.